நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏவி ராமச்சந்திரன் நடிகர் இருந்தவர் இன்றைக்கி இயக்குனராக அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காரு. ஆமாம், நிறைய இயக்குனர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சுப்பிரமணிய சிவா மாதிரி ஆட்கள்லாம். ஆமாம், ஆனால் நடிகர்களும் இயக்குனர் ஆக்கியிருக்காங்க. அப்படி தலைகளாக இண்டஸ்ட்ரி மாறிக்கிட்டு இருக்கு. நல்ல உழைப்பாளி, பாட்டெலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டு, நல்ல உழைப்பாளி. இப்போ அவர் இந்த படத்தோட லைன் சொன்னார், அப்போ தான் தெரிஞ்சது உள்ளே கொஞ்சம் விஷயம் இருந்திருக்கு. அவருக்கு ஒரு இயக்குனர் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கார். நல்ல ஸ்டோரி நாலேஜ் இருக்குது, ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குது. அந்த ஜெயிக்கணுங்கிற வெறி இருந்தாலே போதும், நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். இந்த படத்தோட கதை ஆக்சுவலி வாழ்க்கையே போராட்டம். டைட்டில் வாழ்க்கையே போராட்டம் இருந்தால் கூட இது தனிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையை பற்றி இல்லை, ஒட்டுமொத்த மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. ஏன்னா இது அரசியல் கதை. அரசியல் படங்கிறதே நம்ம வந்து ஒரு அரசியல்வாதிகள் சட்டத்தை பற்றி அந்த மாதிரி நினச்சக்கூடாது. அரசியல் படம்னாலே அது மக்களுக்கான படம். முதல்ல அது அரசியல்வாதிக்கான குறை சொல்கிறது, ஆளுங்கட்சியை குறை சொல்கிறது, எதிர்கட்சி, அதெல்லாம் இல்லை. ஒரு அரசியல் படம் வரும்போது மக்களோட நிலையை, மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குற மாதிரி கதைகள் வர்றதான் அரசியல் படம். அந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும். முதல்ல இடைப்பட்ட காலகட்டத்தில் அரசியல் படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளரும் சரி, இயக்குனர் சரி பயந்தாங்க. ஏன்னா அரசியல் படம் எடுத்துட்டா நாளைக்கு ரிலீஸுக்கு பிரச்சனை வருமோ, ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த பயம் போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் முழுக்க அரசியல் வச்சு கதை பண்ணுறாரு. இப்போ துணிஞ்சு அரசியல் படம் எடுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆளுங்கட்சி கூட எங்களோட வேண்டுகோள் கூட, தயவுசெய்து ஒரு குடும்ப கதை எப்படியோ, ஒரு லவ் ஸ்டோரி எப்படியோ, ஒரு க்ரைம் ஸ்டோரி படங்கள் எப்படியோ, அதே மாதிரி தான் நீங்கள் அரசியல் கதையும் பார்க்கணும். அரசியல் கதையை வந்து நம்மளை தாக்குற மாதிரியோ, நம்மளை குறைச்சிற மாதிரியோ நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த சுதந்திரம் இருந்தால் தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக அரசியல் படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இது நல்ல துவக்கமாக இருக்கட்டும். இந்த மக்கள் வாழ்க்கையை போராட்டங்கிற படம் அதுக்கான ஒரு துவக்கமாக இருக்கட்டும். எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு அரசியலை பற்றி படம் எடுக்கணும்னா எந்த ஐயமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் புடிசர்களுக்கும் ஒரு முதலீடு பண்ணுறது இருக்கு. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆக்கும்போது நிறைய அரசியல் படங்கள், ஒரு பக்கம் மணிவண்ணன் சார் பாலைவன ரோஜாக்கள் எடுப்பார், ஒரு பக்கம் ராமநாதன் சார் அவர் அரசியல் படம் எடுப்பார், அப்புறம் ஒரு விசி கோணன் சார், எஸ்ஏசி சார், இவங்களாம் நிறைய அரசியல் படம் எடுத்தாங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு 10 படமாவது அரசியல் படம் அப்போ வரும். இப்போ டோட்டலாக இந்த ஒரு 20 வருஷமாக அது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அது காரணம் பயம். அந்த பயம் இதுக்கப்புறம் எங்கள் இண்டஸ்ட்ரியில் யாருக்குமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த படத்து மூலிமா எங்களோட வேண்டுகோள். இந்த வாழ்க்கையை போராட்டம், திரும்ப சொல்கிறேன், கதை கேட்டேன், மக்களுக்கான படம் தான், மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குற படம் தான், ஓட்டு போடுற மக்கள் எதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. எந்த அரசியல்வாதியுமோ எந்த ஒரு அமைச்சரையோ எம்எல்ஏயோ யாரும் தாக்குற படம் இல்லை. மக்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம ஏவி ராமச்சந்திரன் அவர்கள் படத்தை கதை எழுதி இயக்குறாரு. அசோக் குமார் வந்து இதில் அவரும் தயாரிப்பாளராக இருக்கார், அவரும் இந்த படத்தை ஹீரோவாக நடிக்கிறாரு. மற்றபடி எல்லாமே பிரபலங்கள் தான். மிஸ்டர் ராஜேந்திரன், முத்துக்காளை அவர்கள், நண்பர் நிறைய, சுப்புராஜ் அண்ணன், அப்புறம் நம்ம செந்தில் சார், அவர் செந்தில் அண்ணன் தான் மெயின் ரோலாக பண்ணுறாரு. செந்தில் அண்ணனால தெரியும் அவர் யாரும் சாதித்தவர். நிறைய நடிகரில், பிரபல நடிகரில் போட்டு தான் படம் எடுக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து நம்ம ஏவி ராமச்சந்திரன் சிறந்த இயக்குனராக, வெற்றிப்பட இயக்குனராக வலம் வர வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கேள்வி, வாழ்க்கையே போராட்டம். இப்போ வந்து இளைஞர் மத்தியில் வாழ்க்கையே போராட்டம் ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அவங்க கட்சியை சார்ந்து வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து இறந்து போறவங்களுக்கும் கொஞ்சம் பேருக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் போராட்டம் பண்ணுறாங்க, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு.
வேலை கிடைக்குதுல்ல, கிடைக்கலையாமே, அதனால தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேலை வரும். கட்சி சார்ந்து போயிட்டு வந்து இறந்து போனவங்களுக்கு 31 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க. படிச்சு இத்தனை வருஷமா படிச்சு வெயிட் பண்றாங்க, எழுதுறதுக்கு வெயிட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இப்போ தானே ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, வரும், திரும்ப வரும். எத்தனை நாள் பொறுத்து சார் வரும்? வரும். நீங்கள் ஒரு ஏன்னா இப்ப அண்ணாமலையும் சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. இப்ப வந்து அண்ணாமலையை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஆனா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் இல்ல அது விஜய் கட்சியோட சேர்ந்துருக்கலாமே? நான் சரி ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து பேசுகிறது தான், எதிராக செயல்படுறது தான் ஒரு அரசியல் நினைக்கிற தப்பு. ஃபஸ்ட்டு நல்லது செஞ்சால் அதை பாராட்டுங்கிறது ஆரோக்கியமான மாற்றம். முதல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்னொரு அரசியல்வாதியை பாராட்டுங்கிறது அதை நீங்கள் வரவேற்கணும். பாராட்டுற மாதிரி பேசவே இல்லையே, சேர்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. இல்லை, சேர்றதில்லை. அவர் என்ன சொன்னார், இது வரைக்கும் அவர் நல்லது பண்ணியிருக்காரு, பாராட்டுற விஷயத்தை பாராட்டணும், எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்க்கணும். அவர் இப்போ வந்து பாராட்டு விஷயம் பண்ணியிருக்காரு, பாராட்டாரு. எதிர்க்க மாதிரி அதை பண்ணாருன்னா எதிர்ப்பார். சார், தமிழ் திரையுலா சார்பாக சிஎம்க்கு வந்து பாராட்டு விழா நடத்த போகிறீங்க ஒரு பேச்சா இருக்கு. இயக்குனர் சங்கத்தில் அது பங்குக்கா ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துங்க? இல்லை, இயக்குனருக்கு தான் நம்ம முதல் பங்கு இருக்கும். என்ன முதல்ல எங்கள் கோரிக்கை, முதல்ல நாங்கள் தான் அந்த கோரிக்கையை வச்சது. அப்புறம் ப்ரொடியூசர். ஏன்னா இயக்குனர் இல்லாமல் எந்த நடிகர்னு பெருசாக உருவாயிட முடியாது. தயாரிப்பில் முதலீடு பண்ணலாம், ஆனால் இயக்குனருடைய கற்பனையும் அவங்களுடைய திறமையும் தான். எம்ஜிஆராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கும் ஒரு ரஜினி சாருக்கு ஒரு பாலச்சந்தர் கிடைச்சார். இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு ஆரம்ப காலத்தில் இயக்குனர் இருக்காங்க. இயக்குனர்கள் தான் ஒரு படத்தை வெற்றிக்கு காரணம். அப்படிங்கும்போது இயக்குனர் சங்கம் சார்பாக முதல்ல நாங்கள் பாடம் நடத்தணும்னு நினைக்கிறோம். புதுசு கவுன்சிலையும் தீவிரமாக இருக்காங்க. நாங்கள் தான் ஆர்வமாக இருக்கோம். அவன் அங்கேயே ஆர்வமாக இருக்கும்போது தெரில. என்ன அது கொஞ்சம் ஒரு ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஆனால் சிலர் வந்து பாராட்டு அவங்களே மகிழ்ச்சி ரசிப்பாங்க, விரும்புவாங்க. இவர் அப்படி இருக்கும்போது தெரில. நாங்கள் வற்புறுத்தி தான் வைக்கிற மாதிரி தெரியுது. நடந்தால் நல்லது. சார், சிஎம் சாரை வந்து டெக்னீஷியன்லாம் போய் பார்க்க போகும்போது கூட்டமாக போய் பார்க்குறீங்க. ஆனால் வந்து அவரோட துறையை சார்ந்த நடிகர்கள்லாம் போய் தனித்தனியாக போய் சந்திக்கிறாங்க. அது எப்படி பார்த்துக்கிறது, எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? டெக்னீஷியன் வந்து ஒற்றுமையாக இருக்கும், நடிகர்கள் தனித்தனியாக போகிறாங்க, அவ்வளோதானே. சங்கமே இல்லைன்றீங்களா? சங்கில் தனித்தனியாக போகிறாங்க, நாங்களும் ஒற்றுமையாக போகிறோம், அவ்வளோதான். ஓகே. சுப்ரமணிய சிவா சார், இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க சார், ஒரு கேரக்டர். நான் உங்கள்கிட்ட அந்த கேரக்டர் சொல்லியிருக்கேன். ஆமாம், ஏன்னா சார்ட்ட கதை சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். நல்லா அந்த கேரக்டர் சூப்பராக இருக்குது சார், உங்கள்கிட்ட தெரியும் சொல்லியிருக்கேன். மெயின் ஏன்னா உங்கள் ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஆப்டாக இருக்கும் சார். ஆமாம் நான் சொல்லலான்னு பார்த்தா சொல்லிட்டாப்ல. அதாவது அண்ணன் தயாரிப்பு சங்கம்லாம் வந்து இடம் கேட்குறாங்க அவங்க வீடு கட்டுறதுக்கு. அந்த இயக்குனர் சங்கத்தில் வந்து எந்த கோரிக்கையும் வைக்காம ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எப்படி உங்க சின்ன சின்ன டேரக்டர்லாம் வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க, அது எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இயக்குனர் சங்க சார்பாக பார்த்தோம். ஒரு பதவிக்கு இது உட்கார்ந்த உடனே ஆளாளுக்கு கோரிக்கைகள், வேண்டுகோள் ரொம்ப போய் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மூவ் ஆகட்டும். எங்களுக்கு கோரிக்கை இருக்குது. டிலே பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை டிலே பண்ணல. அவர் கொஞ்சம் மூச்சு விடட்டும். மூச்சு விடுக்கப்புறம் நம்ம கேட்கலாம். நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அது கூட வந்து எங்கள் மெம்பருக்கான கோரிக்கை தான். அது விரைவில் நாங்கள் கேட்போம். சரி. வணக்கம். ஏவி ராமச்சந்திரன். கிட்டத்தட்ட என்ன சிகாமணி இப்போ அது சித்த சிகாமணியா ஏதோ ஒரு படம். என்ன சிகாமணி இது? ஐந்தாம் தலைமுறை சித்த சிகாமணி படத்தின் மூலமாக நமக்கு அறிவுமானார். ஆனால் எல்லா கலைஞர்களுக்கும் வந்து வாழ்க்கை வந்து உடனே வர்றதில்லை. சில கலைஞர்கள் வந்து அவங்களுக்கான வாழ்க்கையை, நேரத்தை அவங்களே முடிவு பண்ணி அதை கொண்டு வருவாங்க. அப்படி ஒரு கலைஞனாக தான் ராமச்சந்திரன் நான் நினைக்கிறேன். ஏன்னா தனக்கு ஒன்று கிடைக்கலன்னா தானே அதை வந்து தேடி பிடிச்சிடுறது. அந்த இடத்தில் இருக்கிற ஒரு கலைஞனாக தான் பார்க்குறேன். அதுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு ப்ரொடியூசரு, அது கூட நிற்கிற இவருடைய நண்பர்களான அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அண்ணன் விவேக் இருக்கிறம்போது இவங்களுடைய வாழ்க்கை வந்து, அதாவது ஒரு கலைஞன் வந்து தான் சுற்றி இருக்கிற கலைஞர்களை எந்த சூழ்நிலையிலையும் விடாமல் ஒரு பாதுகாப்பாக இருந்த கலைஞன் வந்து விவேக். அவருடைய மறைவு வந்து இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இவர் வந்து திரும்பி அந்த இடத்த கையில் எடுத்து, ஏன்னா இவரும் நிறையா உதவி பண்ணுவார். அதாவது ஒரு விஜயகாந்த் சார் கூடயோ நம்ம மயில்சாமி அண்ணன் கூடயோ இருந்து பல உதவிகள். இன்னும் சொல்லப்போனால்
நம்ம ராமச்சந்திரனை பற்றி சொன்னால் கடன் வாங்கிலாம் உதவி பண்ணுவாருன்னு சொல்லி இவருடைய நண்பர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வசதியாக இருப்பவர்கள் வந்து உதவி செய்கிறதுன்றது சாதாரணம். ஒரு ஏழ்மையில் கூட தான் இல்லாதவனுக்கு வந்து உதவி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய நிலை அது. அப்படி ஒரு ராமச்சந்திரன் இப்படி ஒரு படத்தை பேர் அப்படி ஆமாம் ஆமாம் கொடுக்கும் மனசுள்ள பேர் அது. அடுத்தது இப்படி ஒரு அரசியல் படம், அதாவது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இவர் வந்து ஒரு 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 நகைச்சுவை கலைஞனை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ள இவ்வளோ சமூக சிந்தனையோட ஒரு அரசியல் நையாண்டியோட ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. இந்த கதையை அவர் சொல்லும்போது யோகி பாபு படம் வந்தது, அது என்னென்ன ஒரு படம் பேர் இப்போ சமயத்தில் அந்த எலெக்ஷன் மண்டேல அந்த ஒரு தாக்கத்தோட ஒரு கிராமத்துக்குள்ளே எல்லா மனிதர்களையும் வந்து உள்ளே கொண்டு வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணி ரொம்ப மனித நேயத்தோட மக்கள் யார் யாரெல்லாம் மனித நேயம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு கதை போய் ஒரு இடத்துல வந்து கண்கலங்கிற மாதிரி மனித நேயத்தோட படத்தை முடிக்கிறாப்புல. ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் நையாண்டி படமாக இது இருக்கும். குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தின் மூலமாக அண்ணன் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன படம்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த படத்தினுடைய வெற்றியின் மூலமாக பெரிய படமாக மாறும். இந்த கலைஞர்கள் அனைத்து பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் பேரரசு அவர் முக்கியமான கேரக்டர், அவர் சொல்லாமல் இருந்தாரா நான் சொல்லணும்னு பார்த்தேன், இயக்குனர் ராமச்சந்திரனே சொல்லிட்டாப்புல. நன்றிங்க சார். ஏன்பா இது ஏதாவது சொல்லி நான் இதெல்லாம் அவர் முடிவு பண்ணும்பா. இல்லை எப்போதுமே வந்துப்பா சில விஷயங்கள் தான் நம்ம சொல்லலாம், சில விஷயங்கள் அவங்க தானே முடிவு பண்ணோம், அதை நம்ம இது பண்ண இல்லை அது அவர் தான் முடிவு பண்ணோம். அவர் கூப்பிட்டு நம்மக்கிட்ட சொன்னார்னா அதுக்கான வேலையை பார்ப்பேன். இதெல்லாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சொன்னால் வருத்தம் வந்துடும்பா. ஏன்னா அவங்க கூட நம்ம இருக்கிறோன்னும் போது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது. ஏன்னா இல்லை ஒரு நீண்ட பயணம், பெரிய ஆள்கள்கிட்ட நீண்ட பயணம் பண்ணுறதுடைய நெருக்கடியே என்னென்னா எதுக்கு அவங்க கோச்சிக்குவாங்க, எதுக்கு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது ரொம்ப, அதாவது இது ஒரு கத்தி மேலே நடக்கிற கதை, ரெண்டு பக்கமும் கூறுள்ள கத்தி கூட பழகிட்டு இருக்கிற கதை. அது வந்து உங்களுக்கும் தெரியும், இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்ப்பீங்க, அதான் விஷயம். ஏன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், அது சரியான நேரத்தில் அது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு சரியான ஆலோசகர் நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் முடிவு பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இது பெரிய விஷயம் இல்லையா. ஏன்னா விஜய் சாரே இன்றைக்கி வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன், விஜய் சாரே இன்றைக்கி வந்து ஜெயிச்சதால் இது ஜெயிச்சதால் எல்லாம் போய் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் சொன்னேன் சார், ஜெயிப்போன்னு நான் சொன்னேன் சார், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் சார், எங்கள் வீட்டில் கூட சொன்னேன் சார், நான் உங்களுக்கு தான் சார் ஓட்டு போடுறேன்றான். அவர் அப்படி சிலிப்பாக இருந்தாருன்னா நினச்சி பாருங்கள், இந்த உலகம் இப்போ எல்லாம் ஓடுறானுவேன். ஏன்னா எம்ஜிஆரும் சொல்கிறேன், எம்ஜிஆர் ஜெயிச்சதால் அது ஜெயிக்கலன்னு வச்சுங்க, அம்பியார் ராதாவுக்கு தாத்தாவை நடிக்க வச்சுருப்பானுவேன். ஓ எம்ஜிஆர் அவங்க வாயா என்னையா நீ சொதப்புற நல்லா நடிகான்னு இருப்பானுங்க இல்லையா. இங்கே எல்லாமே வெற்றி வந்துட்டதால நம்ம பேசிட்டு போகிறோம். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் எடுக்கிற ரிஸ்க்கு என்ன ரிஸ்க்கு. இன்றைக்கி அத்தனை பேரும் விஜய் 100 கேள்வி கேட்குறாங்க. அவர் அந்த ரிஸ்க்கு தான் அந்த விஷயம். அந்த ரிஸ்க்கை எவன் பாராட்டுறான்? ஏன்னா அந்த இடத்துக்கு போனோம் எவனுமே அந்த கேள்வி கேட்க மாட்டான், கீழே இருக்கிறவன் தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல இருக்கிறவன் அப்படி துணிஞ்ச முடிவெடுத்தவன் எவனாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கானா? இங்கே எல்லாம் சாதாரண மக்கள், சாதாரண பெரிய மனிதர்கள் பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளுடைய ஜனநாயகம் இருக்கிறதால இந்த அநியாயம் நடக்குது. ஏன்னா ஒரு எந்த பொறுப்பும் இல்லாமல் இங்கே வந்து கேள்விகளை தூக்கி அடிக்கிறாங்க. ஒரு பெரிய மனுஷன் அந்த இடத்த காப்பாற்றிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு குடும்பம் நடத்துறது, ஒரு ஆஃபீஸ் நடத்துறது கஷ்டமாக இருக்குங்க, ஒரு அரசியல் கட்சி நடத்துறது சாதாரண விஷயமா? நன்றி வணக்கம் சார். இல்லை சார் இல்லை உங்களுக்கு முக்கியமான கேரக்டர் இருக்குது. ஏன்னா ஏன்னா சார் கலை சொல்லிட்டேன் சாருங்க இருக்குது. ஏன்னா அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுங்க, பேசுகிற பார்த்துட்டு கரெக்டாக பேசுனா கேட்டு கொடுப்போம், பேசணும்னா கொடுத்து அப்போ கொடுத்துலாம் போல இருக்கு. இல்லை சார் இந்த கதை ஒன்று சொல்லிட்டேன், இன்னும் நிறைய பேசியிருக்கேன். இப்போது நான் ஹீரோ தயாரிப்பாளர் நீங்கள் பேசுங்க. என்ன அதாவது இதில் முக்கியமாக பிஆருக்கும் நான் நன்றி சொல்லணும். நேற்றுக்கு மத்தியானம் தான் இது திடீர்னு ஒரு பூஜை போட ஐடியா ஆயிடுச்சு. எனக்கு கையும் ஒரு காலையில் நேற்றுக்கு தலைவலி, திடீர்னு அது மத்தியானத்துக்கு மேலே இவ்வளோ அரேஞ்ச் பண்ணது பிஆர் விஜய் சார் தான், கார்த்திக் விஜயால் தான். ஏன்னா இவரோட உழைப்பு தான், அதாவது சினிமாவில் மிகப்பெரிய நன்றி. ஆமாம், கார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நேற்று மத்தியானத்துக்கு மேலே அந்த ஐடியா பண்ணோம், கேமராமேனு எல்லாமே. இன்னும் ஹீரோயினி கன்ஃபார்ம் ஆகல சார். ஹீரோயினி இவங்க ஹீரோயினி கிடையாது, ஹீரோயினியே போட்டு அனுப்புகிறாங்க, நீங்கள் ஸ்பாட் ஒன்றுன்னு. ஆமாம் உண்மையாலுமே எங்கே கார்த்திகை? இந்த
கார்த்தி என்ன நைட்லேருந்து கூப்பிட்டு இருந்தாப்புல. நேற்று நான் முக்கியமான வேலையில் இருந்தேன். உண்மையாலுமே கார்த்தி வந்து எப்படியோ பிடிச்சி கிடிச்சு இப்படி ஒரு விழாவை நடத்துறதுல கார்த்தி அருமையான ஆளுப்பா. சூப்பர் கார்த்தி. அதாவது ராமச்சந்திரனுக்கு கிடைச்சா இன்னொரு மிகப்பெரிய ஒரு கை. ஆமாம், ஏன்னா ஹீரோயினி வராங்க. இன்னும் அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறேன். இன்னும் 2 நாளில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவோம். இவங்க ஹீரோயினி இல்லை, ஹீரோயினி ஃப்ரெண்டு. ஏன்னா சொன்ன ஹீரோயின் நினச்சிக்க போறீங்க சார். இது படம் வந்து முழுக்க அரசியல் படம், காமெடி படம். எனக்கு வந்து அரசியல் நல்லாவே தெரியும். நான் வந்து 15 வயசுலேருந்து அரசியல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா பக்கா காங்கிரஸ்காரவர். நான் கை சின்னத்தை ஓட்டு கேட்டேன். எங்கள் அப்பாலாம் அந்த காலத்தில் என்ன வேட்பாளருக்கு செலவு பண்ணி கண்ணால் பார்த்தாரு. ஊரில் கொஞ்சம் வசூல் பண்ணி வேட்பாளர் வந்து அவங்களுக்கு காசு போட்டு சாப்பாடு போட்டு ஊருக்காரங்க செலவு பண்ணுவாங்க. எங்கள் அப்பாலாம் கொடியெல்லாம் கை சின்னம் வாங்கிட்டு வருவார். அப்படி நான் வளர்ந்தவன். நான் எல்லா எலெக்ஷனும் ஓட்டு கேட்டிருக்கேன். இப்போ கூட கும்பகோணத்தில் தமிழ் மாநகர் ஜிகே வாசனைக்கு ஓட்டு கேட்டேன். நாங்கள் நைட் அண்ட் பகலாம் நல்லா ஓட்டு கேட்டோம். சின்ன பசங்களாம் வேணானுங்க, பிஷின்னானுங்க. தம்பி வர எனக்கு அண்ணே நாங்கள் தானே சிஎம். அந்த சின்ன பசங்க கான்ஃபிடண்ட்டாக சொன்னாங்க சார். நாங்கள் நம்பலை சார். விஜய் சார்லாம் நான் சத்தியமாக சொல்கிறேன். ஏதோ ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு 20 ஓட்டு நான் வாங்குவேன்னு நினச்சிட்டு வந்தோம். பட் சிஎம் ஆகணும் யாருமே எதிர்பார்க்கல. அவரே எதிர்பார்த்ததில்லை எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் 50-60 வருஷமாக ஃபீல்டு ஒர்க் வரோம். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மக்களுடைய நல்லா கட்டுறது ஒவ்வொரு கட்சிக்காரன் எம்எல்ஏ கல்யாணம் காது குத்தி எல்லாமே அட்டன் பண்ணி அப்படி கட்சியை வளர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் திடீர்னு சின்ன பசங்க தான் ஓட்டு கட்டி விட்றாங்க. நாங்கள் பம்பரமாக வேலை பார்த்தோம், நைட் அண்ட் பகலாக வேலை பார்த்தோம், சோறு இங்கே நேரம் இருக்காது அப்படி பார்த்தோம். ஆனால் விசில ஊறிட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. ஆனால் பெரிய இன்பம் இருந்துச்சு. சரி அது நல்லா இருக்கணும். ஏன்னா எவ்வளவு படம் நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி டைரக்டர் ஆனது காரணம் என்ன? நீங்க வந்து நடிகராக தான் எனக்கு தெரியும் 30 வருஷம். ஆமாம். என்ன கதை அதை பத்தி ஆனால் இது என்னென்ன நான் சினிமா இந்த கதை வந்து நான் மேக்ஸிமம் நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்பேன். எல்லா ஊர்லேயும் ஓட்டு கேட்பேன். நான் வந்து காங்கிரஸ்காரன், ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாத்துக்கும் ஓட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நடிகர்னு எந்த இடத்துக்கு போனால் மரியாதை கொடுக்குறாங்க. ட்ரெயினில் போனாலும் கோயிலில் போனாலும் நம்ப மாட்டேங்க. திருச்சி நேரு ஐயா எங்கள் ஊரில் கமிஷன் தானே. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் என்னை கூட்டு போவார். நடிகர் வந்துட்டாருன்னு நல்லா கவனிப்பாருங்க. நான் அப்படி ஒரு மனுஷன். நான் நிறையா அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். நேரு சார் வீட்டில். அவர் பார்த்துட்டவனே நடிகரோட கூப்பிட்டு அப்படி ஒரு அன்பான மனுஷன் யாருலேயும் தெரியாது. ஆனால் நல்லா கவனித்து அன்பாக உபசரிப்பார். அதுமாதிரி போக்குவரத்துறை அமைச்சர். இத்தனையும் நான் வந்து ஏடிஎம்கே ஓட்டு கேட்டேன் அரியலூரில். ஆனால் அங்கே திமுகவோட மந்திரி. ஆனால் நான் நடிகர்னு தெரியும். அவரும் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. போக்குவரத்துறை எஸ் சிவசங்கர் அரியலூர். ஏன்னா நடிகருங்கிறதுனால இதில் என்னன்னா நடிகர்னாவே எல்லா அரசியல் கட்சியும் சரி, எல்லா டாக்டரும் சரி, இன்ஜினியர் சரி, எல்லா கோயிலுக்கும் சரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார். நான் வந்து சின்ன அடிமட்டத்துலேருந்து வந்தவன். அப்போல்லாம் சினிமா கஷ்டம். இப்போல்லாம் ஈஸியாக வந்துடுறாங்க. அப்போல்லாம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் என்னை உள்ளே விடல. அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் படம் நடிக்கிறேன். பேராக படம் விவேக் சார் மூலியம். ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டாலும் அந்த பலனை அவங்க நம்மள்கிட்ட செல்ஃப் எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க போல. அதை விட வேலை உலகத்தில் என்ன சார் வேணும்? இங்கே நிரந்தரம் எதுவும் இல்லை சார். எனக்கு விவேக் சார் மயில்சாமியும் கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு. விவேக் சார்லாம் இன்னும் கஷ்டம் இல்லாமல் லைஃப் ஓடி இருக்கும். அவர் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா எதுவும் நிரந்தரம் இல்லை. அப்போ தான் நினச்சேன் எதுவுமே எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும், நல்ல எண்ணத்தை வளர்க்கணும். நல்ல மனசில் எண்ணத்தை விளைச்சாவே நல்லது நடக்கும் சார். நம்ம என்ன நினைக்கிறோம் அதான் செயல் வடிவமாகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ கூட தமிழ் மலாங்க ஜிகே வாசனைக்கு ஓட்டு கேட்டேன். நேற்று கூட வர சொல்லியிருந்தாரு. பட் நான் சாப்பிட்டான டயட்டு. எங்கள் அப்பாவும் சரி எப்போதும் காங்கிரஸ்காரங்க சாப்பிட்டா இருப்பாங்க. நீதி நேர்மையாக கடமையெல்லாம் பார்ப்பாங்க. எங்கள் அப்பா அப்படியே நான் தர்மம் பண்ணேன். எங்கள் அப்பா செஞ்ச தர்மம் தான் இன்றைக்கி நான் உலகம் போட இருக்க உங்கள் மீடியாவில் உட்காந்துருக்கேன். ஏன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும் கூடிய வரையில். ஏன்னா இப்போல்லாம் கலிகாலம். நீ நல்லதே விதைக்கணும், நல்லது செய்யணும். பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் பேசலை, நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கணும். இந்த கதை என்னன்னா மக்கள் பண்ணுற சின்ன தப்புகள். எந்த அரசியலையும் தப்பு சொல்ல மாட்டோம். மக்கள் பண்ணுற லூட்டி அவங்கள அறியாமல் ஃபுல்லாக காமெடியாக பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுத்து வச்சவங்க. நம்ம மக்களுக்காக எவ்வளோ பேர் சேவை செய்கிறாங்க தெரியுமா? எம்எல்ஏலேருந்து, எம்பிலேருந்து, மந்திரிலேருந்து, சிஎம்லேருந்து, பிஎம்லேருந்து மக்கள் தேவையை எல்லாம் பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மந்திரி ஒவ்வொரு ஆட்சி வரும்போது அவங்க செய்கிறாங்க, மக்கள் சேவை செய்கிறாங்க. அது நம்ம குறை சொல்லவே முடியாது. மக்கள் இன்னும் எதிர்பார்க்குறாங்க பெருசாக. ஏன்னா நம்ம வேலையே பார்க்காம 100 நாள் வேலைன்னு ஒன்று வருது சார். அந்த வேலை வந்து என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஊரில் ஒரு வேலையும் நடக்கக்கூடாது. விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கக்கூடாது. எல்லாம் படுத்துக்குதுங்க. களை எடுக்க ஆள் கிடைக்காது, பில்லு பிடுங்க ஆள் கிடைக்காது. அப்படி இருக்குது. ஏன்னா மக்கள் சோம்பேறியே ஆக்கிட்டாங்க. ஒரு சில திட்டங்கள்லாம் அப்படி இருக்குது. அது மக்கள் செய்கிற திட்டமோ அது என்னன்னு தெரியல. சரி, அது நம்ம அரசியல் வேண்டாம். எல்லாம் நல்லா இருக்கணும் சார். ஒன்று மட்டும் நினைஞ்சிங்க, இது வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. வாழ்க்கை ஒரு போராட்டம். சந்தோஷமாக இருக்கணும் சார். மனசார யாரையும் சிரிக்க வைக்கணும். நான் என்னோடய கேரக்டர் தான். உங்களை முடிஞ்சால் நான் சிரிக்க வைக்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும். மனசாரையும் திட்டக்கூடாது. ஏன்னா திட்டினா கூட அதே பாவம். உங்களை அன்பாக பேசணும், அன்பாக உபசரிக்கணும். அதை விட எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப்.
சரி ஆமாம். இந்த மாதிரி விவேக் சார் மயில்சாமி சாரை பற்றி சொன்னீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி உதவி செஞ்சுருக்காங்க அது கொஞ்சம் அதாவது விவேக் சார் மயில்சாமி அப்படி மயில்சாமிலாம் நான் கூடயே இருக்கேன், அவர்கிட்ட காசு இருக்காது சார். திடீர்னு போண்டாமணிக்கு உடம்பு சரியில்லை, இந்த குண்டு சொல்லி ஒரு அடிபட்டுருந்தா கையில் காசு இல்லை, உடனே செயின் அடமான சேட்டுக்கல்ல நான் தான் கொண்டு வைப்பேன், வச்சுட்டு போவார். அவர்கிட்ட காசு இல்லைனாலும் யார்ட்டையும் ஃபோனை போட்டு சத்யராஜ் சார், விவேக் சார், பொன்வண்ணன் சார், இது மாதிரி ஃபோனை போட்டு கிளி அங்கே பணம் வாங்கிட்டு நான் போய் வாங்கிட்டு கொடுத்து நிறையா பேர் ஹெல்ப் பண்ணிருக்கேன். டெக்னீஷியன் நிறைய பேர் மயில்சாமி அது மாதிரி யாராச்சும் கூப்பிட்டோடனே வாங்க சாப்பிட கூப்பிடுவார் எல்லாத்தையும். அவர் சொல்லுவார் காசு பணம் இல்லை நிரந்தரமா இருக்கிறதே சந்தோஷமாக இருக்கணும். அதே விவேக் சார் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணார், சமுதாய பற்று உள்ளவர், சமுதாயத்தில் எல்லாம் படிக்கணும், எல்லாம் வேலைக்கு போகணும், அன்பாக இருக்கணும், அப்படி அவரும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2 பேரும் எனக்கு 2 கண்கள், எனக்கு கையில் காசே இருக்காது சார், இவங்கள்ட்ட வந்துட்டேனா போதும் நல்ல சாப்பாடு. எனக்கு விவேக் சார் வந்து ஆஃபீஸில் ஃப்ரீயாக ரூமே கொடுத்துருந்தாரு, அது யாருமே கொடுக்க மாட்டார். இல்லை இது உன் ஆஃபீஸ் மாரி எப்போலாம் போகும்போது அதுமாரி சான்ஸ் அவரே சொல்லிவிடுவார். அதே மயில்சாமின்னு சரி ஃபங்க்ஷனு எல்லாம் போல 2 பேருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஆனால் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருந்தாங்க, அது பெரிய இழப்பு தான். ஏன்னா 2 வடிவேல் சார் விவேக் சார் 2 காமெடி ட்ராக்கு, இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் 10 பேர், நல்லா காமெடியாக ஓடி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் எல்லாம் போராடிட்டு இருக்கேன், வாழ்க்கையை போராட்டம் தானே. நீங்கள் பார்க்குற சினிமா இல்லை, நீங்கள் பார்க்குற நடிகர் கிடையாது, நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாலே வாழ்ந்தவங்க 1000 கோடி, கெட்டவங்க 1000 கோடி இருப்போம். இல்லைனா வாழ்க்கையை சூஸ் பண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருப்போம் சார். நம்ம யாரையும் கெடுக்காமல் யாருக்கும் கெல்ல பண்ணுவோம், வாழ்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும் சார். என்ன சார்? அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், மயில்சாமி அண்ணா இருக்கட்டும், விவேக் அண்ணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய புகழ் வந்து உச்சிக்கு போயிடுச்சு. கண்டிப்பாக சார். ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தவங்க கூட விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், விவேக் அண்ணா இருக்கட்டும், மயில்சாமி யாருமே பேசலை, ஆமாம் சரியா வாய்ப்பு கூட கிடைக்கல. ஆமாம் ஆமாம் விவேக் அண்ணா கிடைச்சது, ஆமாம் மயில்சாமிலாம் சரியா கூட கொடுக்கல. ஆமாம் ஆமாம். அப்போனா ஒரு மனுஷன் தான் செஞ்ச புகழ் வெளியே வரணும்னா சாகணுமா? ஐயோ இது கஷ்டமான கேள்வி சார். சார் அதாவது இல்லை, அதாவது மனசாட்சியோடு வாழ்ந்தாங்க சார் அவங்களாம். சாவத்துக்கு பின்னாடி அவங்க புகழ் வந்தது, அவங்க வாழும்போது அவங்க மன திருப்தியோடு வாழ்ந்தாங்க. அப்பா நம்ம 4 பேருக்கு உதவி செய்யறப்பா, 4 பேர் தர்மம் பண்ணுறப்பா, கோயிலுக்கு போகிறப்பா, சாமி கும்பிட்றப்பா, அவங்க வந்து சாமி ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்லிக்கலாம் வாழும்போது இப்போ கோடி விட பணம் வச்சுருக்காங்க, எங்கே பயந்துட்டு வெளிநாடு ஓடுறாங்க, எங்கெங்கே ஓடுறாங்க, அதெல்லாம் எதுக்கு சார்? இது நல்லா அவங்க பணம் 3 வேளை சோறு திருப்பி போகிறீங்க, நைட்டு தூங்க போகிறீங்க, அவ்வளோதான் சார் வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு ஒரு 1000 ரூபா ஒரு செலவு வரும் போகிறீங்க, கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? பாவத்தை சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்க போகிறது சார், மற்றவங்கள பாவத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறாங்க. உண்மையாக உழைப்பு வந்து மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், மற்றவங்க ஏமாற்றாமல் மக்கள் காசை தொடரக்கூடாது சார். இன்னொன்று சார், மக்கள் காசை தொடர்ந்து தின்னவங்க வாழ்ந்த வரலாறு இல்லை. கஜினி முகம்போது இந்தியாவில் படம் எடுத்தாங்க சார், ஆப்கானிஸ்தான் ஒரு நாட்டை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் நாடு எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே அடித்த கொள்ளை, நம்ம சிவன் சொத்து எல்லாம் சிவன் சொத்து கொலை நேசம்பாங்க. இலங்கையில் நீங்கள் பார்த்துருங்க, நம்ம தமிழெல்லாம் கொன்னாங்க, கடைசியில் அந்த நாட்டில் என்னாச்சு? அதே மக்கள் அந்த தலைவனை அடித்து வெட்டினாங்க. அது கருமா பாவம். இலங்கையில் குண்டு போட்டாங்க, உக்ரைன் ஈரான் அவங்க குண்டு போட்டாங்க, கொத்து குண்டு. இப்போ உக்ரைனில் என்ன ஆச்சு? நீ செஞ்ச கர்மா கண்ணு முன்னாடி காமிக்கு சார். அதனால் பாவத்தை பண்ணக்கூடாது. அதனால் அந்த கடவுள் நின்று அடிப்பான். இப்போல்லாம் உடனே கடவுள் தண்டனை கொடுத்துட்டான் சார், நீங்கள் கவலையப்படாதீங்க. நம்ம நல்லா நினைப்போம், கடவுள் அவன் பார்த்து கூலி கொடுத்து தான் இருக்கான். புரியுது. சொல்லுங்கள் சார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒன்றும் அதிகமாக பேச போகிறது இல்லை. நீங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஆமாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கூட சரியாக கிடைக்கல. ஆமாம் இப்போ வந்து சமீபத்தில் உங்களுக்கு வரவே இல்லை. ஆமாம் உங்களை மாதிரி இன்னைக்கும் பல்லாயிரம் கலைஞர் இருக்காங்க மணி டீ கடை இருக்கட்டும், காவேரி காரணம் இருக்காங்க. தெருத்துவா சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் படம் எடுக்கிற நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன் சார். பெரிய பெரிய ஆளுங்க இல்லை நான் சின்ன ஆள் கஷ்டப்படுறவங்களாம் முன்னாடி கொடுப்பேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு அந்த டீ கிடைக்க சாப்பாடு கிடைக்காம சுற்றி இருக்கேன், அந்த வலி எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாள் அந்த வலி தெரியும். வலியோடு இருக்கிறவங்களுக்கு பசியோடு இருக்கிறவங்க சோறு போடும். பசி ஃபுல்லாக சோறு சாப்பிட்டோன்னே சோறு வேண்டாம் சார். பசியோடு இருக்கிறவங்க சோறு போட்டால் அது நம்ம புண்ணியம். அது கண்டிப்பாக எல்லா கலைஞருக்கும் அடிமட்டத்தில் கஷ்டப்படுறவங்க கலைஞருக்கும் வாய்ப்பு கொடுப்போம், அவங்கள ஃபேமஸ் ஆகும். இது வந்து ஒன்றே டிராபிக் சார். சினிமாவில் ஜெயிக்கிறவங்க 10 பேர், தோற்றவங்க 90 பேர். ஆனால் இந்த ஜெயிச்சவங்க மட்டும் பார்த்துட்டு ஊரை விட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே உள்ள கஷ்டம் தெரியாது அவங்களுக்கு. இப்போ நான் ஊரில் போனால், ட்ரெயினில் போனால், பஸ்ஸில் போனால் எங்கள் பையனை அவங்க சேர்த்துருவாங்க சார். சும்மா தான் சுற்றிட்டு இருக்காம்பாங்க. ஏன்னா சும்மா சுற்றி நான் ஹோட்டலில் வச்சுருக்கேன், சர்வேல வேலை பார்க்குறதுக்கு. சினிமா கஷ்டம் ஐயா, அவன் நல்லா கஷ்டப்படான். தம்பி சினிமாவில் கேரண்டி சொல்ல முடியாது. உன் லைஃப் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஒன்றும் இல்லாமல் போவோம். எந்த வேலைக்கு வேணாலும் ட்ரை பண்ணுவேன், ஆனால் சினிமா வேலைக்கு ட்ரை பண்ணி கேரண்டி சொல்ல முடியாது சார். இது வந்து கடல், அதில் நீச்சல் அடிக்கணும், அது நீந்து வைக்கணும். இதில் வந்து நான் தண்ணி சிகரெட்டு பார்க்க அடிக்க மாட்டேன் சார். சினிமாவில் அது ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன். நான் என் குடும்பத்தை எங்கள் ஃபேமிலியை ரொம்ப பார்ப்பேன். நான் சம்பாதிக்கிறது அப்படியே குடும்பத்தை சேர்ப்பேன். ரொம்ப ஜெனியூனாக இருப்பேன். ஏன்னா விவேக் சார் மயில்சாமி எல்லாம் நீங்கள் சினிமா உங்களுக்கே தெரியும், 6 மணிக்கு மேலே போனால் ஆட்டோ ஓடாது. ஆனால் அதிலே நான் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடுவேன். ஃபாரின் போவேன்னா எங்கே போனேன், மலேசியா சரி துபாய் சரி எல்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க. நான் சாமின்னு சைட்டிஸ்ன்ட்டு படுத்துப்பேன்.
ஏன்னா என் உடம்பை பார்க்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும். நீங்கள் நிறையா கலைஞர்கள் தண்ணியால் அழிஞ்சிருக்காங்க. அது ஒரு லைஃபை ஜாலியாக எடுத்துங்க. நம்ம வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கோம். வாழ்க்கையே போராட்டம், வாழ்ந்து தான் பார்ப்போமே. அந்த டைட்டிலுக்கு நல்லா இருக்கும். உங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் சார். மீடியா தான் எங்கள் கலைஞரை வாழ வைக்கணும். மக்களை சந்தோஷப்பட நம்ம மீடியா தான் சார். நம்ம மீடியா தான் மக்களை சந்தோஷப்படுத்தலாம். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பியோ, ஒரு சிஎம்ஓ, டாக்டரோ, வக்கீலோ, நீதிபதியோ மக்களை சந்தோஷப்படுத்த முடியாது. பாட்டாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தால் நம்ம தான் மக்களை சந்தோஷப்படுத்துகிறோம். அந்த சந்தோஷ டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கோம். அதனால் நம்ம எப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் சார். மீடியா குடும்பம் கஷ்டம் இருந்தாலும் கடவுள் ஏதோ ஒரு உருட்டு நம்ம உதவி செஞ்சுருப்போம். நமக்கு கேரண்டியே இல்லாமல் வாழ்கிறோம் சார். அடுத்த நாளைக்கு நம்ம சாப்பாடு காசு இருக்காது, ஆனால் வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்த மாதத்துக்கு வாடகை வழி இருக்காது, ஆனால் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம செய்கிற புண்ணியமான தொழில். கலைஞர்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது. அதனால் நம்ம சினிமா துறையில் உள்ளவங்க எல்லாம் நல்லா ஹாப்பியாக இருப்போம். மற்றவங்களை என்ன சிரிக்க வைக்கிறோம், சந்தோஷப்படுறல நம்ம தானே. இன்றைக்கி இசைஞானி இளையராஜா அவர் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும், நம்ம பூமி இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் வளர்ந்துட்டுருக்கோம் சார். ஏன்னா இன்றைக்கி இளையராஜா சாங்கு கேட்கும்போது நைட்டில் பஸ்ஸு ஓட்டினாலும் சரி, நைட்டில் வேலை பார்க்கணும், அவனோட பாட்டு அப்படி போட்டு ரசிப்பாங்க. ஆமாம், காமெடி அறிவியல் பார்க்குறாங்க. அதனால் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வச்சுருப்போம், ஹாப்பியாக இருப்போம். இந்த படம் ஃபுல்லாக காமெடி படம், யார் மனசும் புண்படுத்தாது, ஜாலியாக இருக்கும் சார். படம் ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும் சார். ஓகே. கேமரா. வணக்கம். நான் வந்து வேதா செல்வம் கேமராமேனாக இருக்கேன் இந்த படத்தில். ராம் வந்து என்னுடைய சின்ன வயசு நண்பர். நாங்கள் 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. ஸ்கூல் டேஸ்லேயே ஒன்றா விளாண்டு படித்து வந்தவங்க. ரொம்ப நாளாக ஒரு சிறப்பான ஒரு கதையை வச்சுக்கிட்டு பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வரும் ராம்கிட்டேருந்து. செல்வம் இந்த மாதிரி ப்ரொடியூசரை பார்த்துட்டேன், இந்த ஃபோனில் ஒரு வார்த்தை பேசுங்க ப்ரொடியூசர்கிட்ட அப்படின்ட்டு. திடீர்னு காலைல 5:30 மணிக்கு ஃபோன் வரும். என்னடான்னு எடுத்தால் செல்வம் அந்த ப்ரொடியூசர் இருக்கார், பேசுங்க அப்படின்ட்டு ராப்பகலாக ஊராக அலைஞ்சு திரிஞ்சு இந்த கதை ஒரு சிறப்பான கதை. இன்றைக்கி வந்து அரசியல் படம்னு சொல்கிறோம். இன்றைக்கி அவர் சொன்னது மாதிரி மக்களுடைய அரசியல் புரிதல் எப்படி இருக்குது, அரசியலை எப்படி பார்க்குறாங்கன்றத சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நுணுக்கமாக கவனித்து ஒரு சிறப்பாக அந்த கதையை எடுத்திருக்காரு. இன்றைக்கி மக்களுக்கு தேவையான, அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் தேவையான ஒரு திரைப்படமாக இது இருக்கும், ரசிக்கக்கூடிய திரைப்படமாக இருக்கும். அதே போல் இவருடைய சேர்ந்த நிறைய கலைஞர்கள் இருக்காங்க, எல்லாரையும் நடிக்க வைக்கிறாரு. செந்தில் அண்ணன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. சிறப்பான கதை. நீங்கள் இந்த படத்தை இன்றைக்கி சப்போர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இது ரிலீஸ் அப்பவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றி படமாக ஆக்கணும். ராமு பெரிய வெற்றிப்பட இயக்குனராக ஆகணும். அதே போல் மியூசிக் டைரக்டர் வேலன் சிறப்பாக 5 பாட்டு போட்டிருக்காரு, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அவருக்கும் வாழ்த்துக்கள். கவிஞர் எழில் சார் ரொம்ப இளமையான வரிகள், துடிப்பான வரிகள். இவரும் எங்கள் ஊர் தான், எல்லாம் நாங்கள் 3 பேருமே ஒரே ஊர். நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் சிறப்பாக வரும். நீங்களும் இதுக்கு சிறப்பாக வரவேற்பை கொடுத்து வெற்றி படமாக்கணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வாழ்க்கையாக போராட்டன்ற படம் வந்து ரொம்ப எளிமையாக எடுத்த படம் இது. 2வது வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகையாளர்களும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கீங்க. அதே போல் இந்த பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லோரும் நம்ம படத்தை வந்து நல்லா விளம்பரப்படுத்தணும். மேலும் இந்த படம் வந்து மக்களுக்கான படம். மக்கள் இந்த படத்தை பார்த்து நல்ல முறையில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் விரும்புகிறேன். நன்றி. அவ்வளோதான். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் வேலன் சகாதேவன். இதுக்கு முன்னாடி இந்த ரூம் பாய்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையே போராட்டம். அண்ணன் ராமண்ணன் சூப்பரான ஒரு கதை வச்சுருக்காங்க. அதாவது அரசியல் காமெடி, அதாவது நல்ல ஃபேண்டஸியான ஒரு ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். இந்த படத்தில் ஒரு 5 சாங்ஸ் பண்ணியிருக்கேன், 5 பாடல்கள். 5 பாடலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரு, குத்துப்பாட்டு, உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஒரு இசை விருந்து காத்துட்ருக்கு. அதனால் இந்த நல்ல டெக்னீஷியன் தான் செல்வண்ணன், நம்ம எழிலண்ணன், ப்ரொடியூசர்லாம் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கூடிய விரைவில் வந்து இந்த படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்ச ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சீக்கிரமாக திரைக்கு வர இருக்குது. நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க. எல்லோருக்கும் வணக்கம். சார், இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னா? ஏங்க நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க. நான் நல்லா நடிக்கிறேன். இந்த படத்தில் நடிக்கிறேன்னா? அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க. கேட்டுக்கிறேன், ஒரு வாரம் கேட்டுக்கிறேன்னா எல்லாத்துக்கும் வந்தத்தில் எல்லாத்துக்கும் சொல்லி நம்ம இல்லைன்னா இல்லைன்னா கூட இல்லை, அதுக்காக டவுட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா பதிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு கேரக்டர் சொல்லி அட்வான்ஸ் எப்போ கொடுப்பீங்க, நாளைக்கு தரேன், இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன் இழுப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணி அண்ணே அரை மணி நேரத்தில் அட்வான்ஸ் வாங்கலைன்னா ஆள் வச்சு அடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்தாரு. உண்மையிலேயே வந்து பாராட்டு. ஏன்னா சக கலைஞன் நாங்கள் எல்லாம் இப்போது பேரரசு சார், நம்ம சுப்பிரமணிய சிவா சார் சொன்ன மாதிரி எல்லாம் இயக்குநர்லேருந்து நடிகராகிறாங்க. நாங்கள் நடிகர்கள் இயக்குனராக மாறுறாங்க. சில தன்னை தக்க வச்சுக்க ஏதாவது ஒரு ரூட்டில் நம்ம ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். சினிமாவில் இல்லைன்னா காணாமல் போயிடுவோம். அந்த வகையில் ஒரு இயக்குனர் அவதாரம் எடுக்கார். அவர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ சமீபமாக ஒரு 2-3 படங்கள் நாங்கள் இப்போ பேரழகன் படம் சொன்னார். பேரழகன் விவேக் சார் என்கிட்ட ஒரு ஒரு காமெடி பண்ணிட்டு தான் இவர்கிட்ட போய் சந்திப்பார். ஏன்னால் நாங்களாம் ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ரூட்டில் ஜெயிப்போமா அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இவருக்கு ஒரு கரெக்டான ரூட்டு கிடச்சிருக்கு. அதனால் ஒரு சிறப்பாக வெற்றி பெறணும். எப்போவுமே யூடியூப்பில் வந்து ஒரு ஹெட்டிங் போடுறதுக்கு ஒரு பிரபலமான முகம் தேவை. ஆமாம், அதனால் வந்து இந்த விழாவுக்கு நாயகர்களாக வந்த பேரரசு சாருக்கும், இயக்குனர் பேரரசு சாருக்கும், சுப்பிரமணிய சிவா சாருக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு யூடியூப்புக்குள்ளே மக்கள் உள்ளே போகணுன்னா ஹெட்டிங்கில் யார் தலை இருக்குது அப்படின்னு தான் பார்த்து தான் உள்ளே போவாங்க. அந்த மாதிரி அதனால் என்னுடைய தலையும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போட்டு விட்ருங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப நேரம் புட்டேஜ் ரொம்ப இருக்கிறதுனால பார்க்க உள்ள வரப்பட்டாங்க. அதனால் இந்த படத்தில் என்னையும் இணைத்து கொண்ட இந்த அனைத்து யூனிட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நம்ம மேனேஜர் கார்த்திக் சார் ஒரு படத்தில் கூட நான் இப்போ 2 படம் நடிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாமே சக யூனிட்டாக ஒர்க் பண்ணுறோம். இந்த படம் மாபெரும் வெற்றியிடையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் பேசுகிறீங்களா? இவர் டான்ஸ் மாஸ்டர் ரவிதேவ் சார். இவர் ரவிதேவ் டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு தெரியாத ஆள் இல்லை. நான் கஷ்டப்படும் போது ஒரு டைம் எனக்கு சென்னை இல்லை உண்மை சொல்லணும்ல, சென்னையில் நான் ஒரு வீட்டில் தங்கிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டும் அந்த வீடு வாங்கிட்டாங்க கும்பலங்கல்ல. வீட்டு கீழே வந்து மாடியில் மொட்டை மாடியில் தங்கினோம். திடீர்னு ஓகே கீழே ஒரு கேரட் யார் என் மாடியில்னாங்க. நானும் என் ஃப்ரெண்டுங்க நாங்கிறாங்க. யார் உங்கள் தங்க வச்சது? முன்னாடி பாய் வீடு அதெல்லாம் விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாரு, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. மழை பெய்யுது நைட்டு 9 மணிக்கு. பெட்டியை தூக்கிட்டு இறங்குறோம். எங்கே தங்கல்னு இடம் தெரியல. ஃபோன் பண்ணேன் ரவிதேவ் மாஸ்டர். நான் வீட்டுக்கு வந்து கமலாட்டேட்டு பின்னாடி மாஸ்டர் வீட்டில் 3 நாள் தங்கியிருந்தேன். அப்படி தங்கிட்டு சாப்பாடு போட்டு 3 நாள் அப்படிலாம் நாங்கள் வந்தேன். சாங்கெல்லாம் கூப்பிட்டு போயிடுவார் மாஸ்டர் என்ன. ஏன்னா அப்படி வாழ்ந்தவங்க, அப்படி நல்ல மாஸ்டர். ஆமாம். வணக்கம், நான் டான்ஸ் மாஸ்டர் ரவிதேவ் பேசுகிறேன். இப்போது ராமச்சந்திரன் சொன்னது எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ராமச்சந்திரன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் மயில் எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு. ஆமாம், மயில் சாமி எல்லாம் ஒரு செட்டு. அதெல்லாம் ஒரு செட்டு. ஆனால் என்னென்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஹெல்ப்பிங் பண்ணுறோன்னா எதுக்கு போனாலும் முந்திக்கிட்டு ஓடிட்டே இருப்போம். அப்படி வந்து எனக்கு வந்து ராமச்சந்திரன் வந்து எனக்கு பழக்கம் ஆனாப்பில். அப்புறம் ராமச்சந்திரன் வந்து என் கூட இருந்துட்டு இவர் வந்து விவேக் சாருக்கு, மயில்சாமிக்கு எல்லாம் கார் ஓட்டிட்டு கேப்பில் வந்து நான் ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவேன். என் கார் ஓட்டிட்டு கூப்பிட்டு போவேன். ஆமாம், ஷூட்டிங் அப்படியே நடிச்சிடுவேன். அவரு கூட டான்ஸ் பண்ணிடுவேன். அதனால் வந்துட்டு இப்போ டைட்டில் வந்து வாழ்க்கையே போராட்டம் அப்படின்னு வச்சுருக்காப்புல. பட் கிளி வந்து அடுத்த பாசிட்டிவான ஒரு இது இல்லை, வாழ்ந்து தான் பார்ப்பேன். அதுதான் கிளி. எப்போவுமே என்னன்னா நிறைய பேர் வந்து புலம்புவாங்க, எனக்கு அது இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, அது இல்லை. இதுவரையிலையும் வந்து அந்த மாதிரி புலம்பி நான் பார்த்ததே கிடையாது. நான் கூட சொல்லுவேன், ஏன்னா எல்லாருமே ஏதாவது கேட்டுருக்கேன், நீ ஏன் கிளி யார்கிட்ட கேட்க மாட்டேன், வேணாம் மாஸ்டர் அப்படின்னாப்புல. அது மாதிரி பாசிட்டிவான ஒரு தம்பி. இப்போ வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. இவர் நகைச்சுவை நடிகர் வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் வந்து மீடியா நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்து இவர் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு இவர் மூலிமா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. அதாவது விஜயோட ஆரம்பகால படங்களை நீங்கள் தான் அவருடைய வெற்றியில் உங்களுடைய பங்கு இருக்குது. ஆமாம் சார், இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து அந்த கட்சியில் நான் உறுப்பினராகவும் இருக்கேன், அதையும் சொல்லிக்கிறேன். பட் வந்து என்னென்னா விஜய் சார் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேவாலேருந்து அசிஸ்டண்டாக இருந்து அப்புறம் அவர் தான் என்ன மாஸ்டர் ஆகினார், பிரியமுடன் மாஸ்டர் ஆகினார். அப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொன்னீங்க, என்ன கேட்டீங்க? விஜய் கூட மாஸ்டர் ஒர்க் பண்ணிக்க ஆரம்பம். ஆமாம், இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்குது, மெம்பராக இருக்கீங்க, அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? அவர்கிட்ட நல்ல ஆட்சி எதிர்பார்க்குறேன் சார். அவர் நல்ல ஆட்சி கொடுப்பார், அதில் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கும். என்னென்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயே வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த எலெக்ஷன் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்குது. நல்ல ஆட்சியை எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட வேறு எந்த குறையுமே இருக்காது. ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன். அவர் கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் சாப்பிட்றதே இவ்வளோ தான் சாப்பிடுவார். நம்மளுக்கே வெக்கமாக இருக்கும் அவர் கூட சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நானும் மயில் சாமிலாம் நல்லா சாப்பிடுவோம். அவர் கூட உட்காந்து இவ்வளோ தான். அதனால் அவர்கிட்ட வந்து வேறு எதுவுமே நெகட்டிவாக யோசிக்க வேண்டியதே இல்லை. நல்லபடியாக அவர் வந்து ஆட்சியை பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். இல்லை, நான் அது அவர் சொன்னதை பார்த்தேன் சார். இப்போ சாலமன் பாப்பையா மாதிரி ஒரு பெரிய ஒரு பேராசிரியர்லாம் வந்துட்டு 60 நாள்லேயே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாருன்னா, அப்போ இவ்வளோ நாள் ஒரு பேராசிரியராக இருக்கார். எப்படி ஒரு 60 நாளில் எப்படி ஒரு ஆட்சியை வந்து அவர் வந்து
அதை வந்து டிசைட் பண்ணி சொல்லுவார் அவர். இல்லை இன்னும் இருக்குது, டைம் இருக்குது. வந்த உடனே ஏதோ எல்லாமே பண்ணணும் அப்படின்னா முடியாது. மக்களும் நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணணும். அவருக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு நாள் கரெக்டான விஷயம் தான் போயிட்டு இருக்குது. குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இல்லை சார், நான் இதுதான் போட்டு வாங்கிட்டு மாஸ்டர். நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிங்க. எனக்கு என்ன பொறுத்தவரையிலையோ நான் அவர் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருந்தேன். அதாவது அவரோட பட்டிமன்றத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் வந்து அவர் இப்போ இவ்வளோ சீக்கிரத்தில் அவர் கால்குலேஷன் பண்ணுறாருல, அந்த கால்குலேஷன் தப்புன்றார். கவிஞர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்குண்ணா. கவிஞர் வாங்க, கவிஞர் ஒரு நிமிஷம் சார். புது கவிஞர் சார், இவரு 5 பாட்டு திறமை இருக்கு சார். புது கவிஞர். ஊடகத்துறையை சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நண்பர் ராமச்சந்திரன் அவர்கள் என் கூட படித்தவர். நான் ஒரு கிளாஸ்மேட்டு. அவர் மூலிமா சினிமாவில் வந்து பல இயக்குநர்களை வந்து நான் சந்திச்சிருக்கேன். பாடல் எழுத வாய்ப்பு கேட்டிருக்கேன். அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்தது. அந்த காலம் வந்து எதுக்கு அதை நகர்த்தி கொண்டு போச்சுன்னா, இவர் படத்திலே நான் 5 பாட்டு எழுத வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் நண்பன் கூட கொடுத்த அந்த வாய்ப்பு வந்து நான் நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துருக்குறேன். நான் வந்து தற்பெருமையாக சொல்லிக்கல. இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து எனக்கு என் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் ஏற்படும். அந்த அளவுக்கு அந்த பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக நம்ம இசையமைப்பாளர் அவர்கள் பெரிய இது பண்ணி கொடுத்துருக்காரு. அருமையான டியூனு. அந்த 5 பாட்டுமே 5 அருமையான பாட்டுகளாக இருக்குது. அது ஆடியோ ரிலீஸுக்கு அப்புறம் எங்களுடைய இசையமைப்பாளருக்கும் எனக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த ப்ரொடியூசர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, எல்லாத்தையும் நன்றிண்ணே.